வணக்கம் மக்களே, இந்த வாரத்துக்கான ஓட்டிங் அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, அதேமாரி ஓட்டிங்கில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யார் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறவங்கள மறக்காம கமெண்ட்டில் இப்போவே போட்டு விடுங்க. நான் கிளைமேக்ஸில் ஒரு ஆன்சர் சொல்லுவேன். எனக்கு இப்போவே தெரியுது நீங்கள் என்ன பேரை டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது. நான் சொல்கிறது அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், நீங்கள் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்துடலாமா? ஸோ முதல்ல அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் முதல் இடத்துல வந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, 200-300 ஓட்டு தான் டிஃபரன்ஸில் இருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில். சரியா? அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் முதல் இடத்துல 28,843 ஓட்டுகளில் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காப்புல. இரண்டாவது இடத்துல ஜாக்லின் 28,564 ஓட்டுகள் இருக்காங்க. யாரா ஓட்டு போடுறா தீபக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபக்கு முத்துக்குமரன் ஆர்மிலேருந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க சில பேர். ஸோ அதனால் தீபக்கு இந்த ஒரு ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட். சரிங்களா? ஸோ முதல் இடத்துல தீபக் 28,843 ஓட்டுகள், இரண்டாவது இடத்துல ஜாக்லின் 28,500 ஓட்டுகள், மூன்றாவது இடத்துல ராணோ 28,200 ஓட்டுகள் இருக்காப்புல, நான்காவது இடத்துல பவித்ரா ஜனனி 24,039 ஓட்டுகள் இருக்காங்க, ஐந்தாவது இடத்துல 22,945 சாரி ஐந்தாவது இடத்துல அருண் 22,945 ஓட்டுகள் அருண் இருக்காப்புல. ஸோ அருண்லாம் நேற்று பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருந்தாப்புல ரயானா அருண் தான் வெளில போகிற சுச்சுவேஷனில் இருந்தாங்க. பட் டுடே எஸ்கேப்டு அப்படி தான் சொல்லணும். ஸோ ஐந்தாவது இடத்துக்கு வந்துட்டாப்புல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க 22,269 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்திருக்காங்க ஆறாவது இடத்துல. ஏழாவது இடத்துல 22,000 ஓட்டுகளை பெற்று விஷால் வந்து ஏழாவது இடத்துல இருக்காப்புல. எட்டாவது இடத்துல ரயான் 15,403 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி நீங்கள் நினச்சிருப்பீங்க ரயானு விஷாலும் தான்ப்பா எவிக்ட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அஃபிஷியல் ஓட்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அஃபிஷியல்னு ஒன்று இருக்குல்ல. அன்அஃபிஷியலில் விஷால், மஞ்சரி, ரயான் 3 பேர் தான் ஃபைனலில் லாஸ்ட்டாக இருக்காங்க. பட் அஃபிஷியல் ஓட்டிங் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் சொல்கிறேன். சரியா? ஸோ அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் இருக்காரு, தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராணோ இருக்காங்க, ஃபோர்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் இருக்காங்க, ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி, சிக்ஸ்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷால் இருக்காரு, செவன்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி, எயித் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் இருக்காப்புல. ரயான் இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க. இதில் டிஃபரன்ஸ் வந்து தீபக்கோட பிளேஸ் வந்து டிஃபரன்ஸு. பவித்ரா ஜனனிக்கு பதிலாக அருண் ஃபோர்த்துலையும் ஃபிஃப்த்தில் வந்து பவித்ரா ஜனனி இருக்காங்க. மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுனில் இருக்காங்க, விஷால் மேலே இருக்காப்புல மஞ்சரிக்கு. இது அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் ஓட்டிங் உள்ள டிஃபரன்ஸு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் என்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தீபக் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ சொல்லுங்கள், யார் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து ஆல்ரெடி ஹாப்பியாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ மஞ்சரி, ரயான் ஆப்வியஸ்லி வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாஸ்க்கும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் எவிக்ட் ஆகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட பர்ஸ்பெக்டிவ் படி இந்த வாரம் ரயான் டிடிஎஃப் எடுக்கல அப்படின்னா ரயான் மஞ்சரிக்கு ஆப்பு தான். சரிங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.